ஹாய் வெல்கம் டு ஜெனிகா சேனல். இன்றைக்கி வந்துட்டு கார்த்திகை தீபம் அந்த விழாக் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஃபுல்லாக வந்துட்டு கார்த்திகையில் வந்துட்டு என்னென்ன செஞ்சோம் அப்படின்றது தான் வீடியோ எடுத்துருக்கோம். கொஞ்சம் வீடியோ கிளிப் இருக்குது, அதை மட்டும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு இன்றைக்கி ஒரு 4 மணிக்கு மேலே வந்துட்டு மழையே இல்லை, நல்லா வந்துட்டு கிளைமேட் சூப்பராக இருந்துச்சு. அதனால் வந்துட்டு கோலம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணோம். பெருசாக வந்துட்டு நாங்கள் எதுவுமே கோலம் பிளான் பண்ணவே இல்லை, ஏன்னா மார்னிங்ட்டு மழை பெஞ்சிட்டே இருந்துச்சு. ஸோ வந்துட்டு பெருசாக எதுவுமே பிளான் பண்ணல. திடீர்னு பார்த்தா ஒரு 4 மணிலேருந்து பார்த்திங்கன்னா கிளைமேட் வெதர் சூப்பராக இருந்துச்சு. அதனால் அதுக்கப்புறம் போயிட்டு அவசரமாக போயிட்டு தான் கோலம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா கொஞ்சம் ட்ரை பண்ணி போட்டுட்டு இருந்தோம். சும்மா நார்மலாக போட்டுட்டு கொஞ்சம் கலர்லாம் எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் கலர் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணிகிட்டே இருந்தோம். பார்த்திங்க அப்படின்னா கிளைமேட் அப்படியே கொஞ்சம் சேஞ்ச் ஆனிச்சு. சரி ஓகே, ஏதோ கொஞ்சம் கார்த்திகையாக இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் அடிக்கலாம் அப்படின்ட்டு நார்மலாக ஒரு ஸ்டார் கோலம் சிம்பிளாக போட்டு அதுக்கான தேவையான கலர்ஸ்லாம் கொஞ்சம் அவுட்லைன் மட்டும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுருந்தோம். அப்புறம் நம்ம வந்துட்டு பெருசாக ஏதாவது பிளான் பண்ணி இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம வந்து நல்லா பிளான் பண்ணியிருப்போம். பார்த்திங்கன்னா வந்துட்டு நல்ல மழை வந்து நம்மளை வந்து எப்போவுமே அது வந்து கெடுத்துரும். ஸோ இந்த வாட்டி நாங்கள் எதுவுமே பிளான் பண்ணல. பார்த்திங்கன்னா ஆனால் சூப்பராக இருந்துச்சு கிளைமேட்டு. ஸோ வந்துட்டு நம்ம முடிஞ்சளவு கோலம் போட்டு கலர் அடிக்கலாம்னு அடிச்சிட்டு இருந்தோம். இப்போ கோலம் போட்டது மட்டும்தான் நாங்கள், பட் கலர் வச்சு எல்லாமே வந்துட்டு எங்கள் பாப்பா தான். அவள் வந்துட்டு கலரில் ரொம்ப கரெக்டாக அடிச்சு எப்போவுமே அடிச்சுட்டே இருப்பா சொல்லிட்டு அவள் தான் ஃபுல் கலரும் அடிச்சிக்கிட்டு இருந்தா. அடிச்சுட்டே இருந்தாங்க. லைட்டாக பார்த்திங்கன்னா மழை லைட்டாக தூத்தல ஆரம்பிச்சிச்சு. ஸோ வந்துட்டு கிளைமேட் அப்படியே கொஞ்சம் சேஞ்ச் ஆனிச்சு. நல்லா வந்துட்டு நல்லா வெயில் காமிச்சிட்டே இருந்துச்சு. கொஞ்ச நேரத்தில் பார்த்திங்கன்னா அப்படியே வந்துட்டு மாறி லைட்டாக ஒரு சொட்டு தான் மழை தூர்ந்துச்சு. சரி ஓகே, நம்ம வந்துட்டு கோலம் போட்டு எப்படியும் அது மழையில் நனைஞ்சிரும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக அவுட்லைன் மட்டும் பாப்பா போட சொல்லிட்டு அவங்க கலர் அடிச்சிட்டு இருந்தாங்க. நம்ம என்ன தான் பெருசாக பிளான் பண்ணி எல்லாம் வச்சுருந்தாலும் அதை விட இப்போ நம்ம யதார்த்தமாக நம்ம போகிறது கூட ஒரு அழகாக தான் இருக்கும். சிம்பிளாக வந்துட்டு ஒரு அவுட்லைன் மட்டும் தான் கொடுத்து நார்மலாக அடிச்சோம். அதுவே பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு கிராண்டாக தெரிஞ்சு நல்ல ஒரு பார்க்கவே ஒரு அழகாக இருந்துச்சு. ஸோ வந்துட்டு பிளான் பண்ணாமல் எதார்த்தமாக செய்கிறது வந்து எதார்த்தமாக பார்க்குறப்போ ஒரு அழகாக இருக்கும் நம்ம அதை பார்த்தோம் அப்படின்னாலே. அதனால் சிம்பிளாக வந்துட்டு அவுட்லைட்லாம் கொடுத்து கோலம்லாம் போட்டு ஒரு வழியாக கோலம் போகிற வேலையை முடிச்சாச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா மழை லைட்டாக தான் தூரிட்டு இருந்துச்சு, பெருசாலாம் மழை தூரல, லைட்டாக தூரிட்டு இருந்துச்சு. அதனால் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கலர் அடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு நம்ம வந்துட்டு கார்த்திகைக்கான உள்ள வேலை உள்ள வீட்டு உள்ள வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கிளம்பியாச்சு. மழை வராது அப்படின்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அந்த போர்ட்டிக்கல்ல இங்கெல்லாம் வந்துட்டு நல்லா வந்துட்டு ஃபுல்லாக விளக்கேற்றி வச்சு நல்லா வந்துட்டு இங்கேயுமே நல்ல பெரிய ரங்கோலி மாதிரியும் போட்டு விளக்க வைக்கலாம் அப்படின்னு ஒரு ஆசை. பட் மழை வரும் ஏன்னா காலையிலேருந்து மழை பெஞ்சிட்டே இருந்துச்சு. ஸோ மழை வரும் அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் எல்லாத்தையும் நாங்கள் வந்துட்டு இக்னோர் பண்ணிகிட்டே போயிட்டு இருந்தோம். பார்த்திங்கன்னா கரெக்டாக மழையே இல்லைன்னா அந்த நேரம் நல்லா வந்துட்டு கிளைமேட் சூப்பராக இருந்துச்சு. ஸோ முடிஞ்ச அளவு ஏதோ பண்ணிவிட்டு கோலம்லாம் போட்டு உள்ளே போயிட்டு பணியாரத்துக்கு வந்து மாவு ரெடி பண்ணி வச்சுருந்தோம். பணியாரத்துக்கு மாவு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது வந்து நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். அதனால் மாவு மட்டும் கலந்து வச்சுருந்தது மட்டும் போட்டிருக்கேன். பணியாரம் மாவு வந்துட்டு இப்போ ரவா ஒரு கப் எடுத்துக்கிட்டு அதில் வாசனைக்கு 2 ஏலக்காய் போட்டு நம்ம வந்துட்டு நல்லா நைஸாக ஒரு கொஞ்சம் பவுட்ரு மாதிரி அரைச்சி வச்சுக்கலாம். அது ஒரு கப்பு. கோதுமை மாவு இருக்குங்களா, கோதுமை மாவு ஒரு கப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்துட்டு வெல்லம் அந்த ஒரு கப்னால் அதுக்கு தகுந்த மாதிரி வெல்லம் எடுத்துக்கிட்டு வெள்ளைப்பாகு, அதாவது வெள்ளைப்பாகுலாம் இல்லை, சும்மா அந்த வெல்லம் கரையிற அளவுக்கான இது இருந்தால் போதும். நல்லா கொதிக்க வச்சு நம்ம வந்துட்டு அதில் ஊற்றிட்டோம் அப்படின்னா ஒரு நல்ல இட்லி மாவு தோசை மாவு அந்த பதத்துக்கு வந்தால் போதும். ரொம்ப திக்காக இருக்குது அப்படின்னா நம்ம கொஞ்சம் பால் ஊற்றிக்கலாம். பட் நான் அதை வந்து வீடியோ எடுக்க மறந்துட்டேன், அதனால தான் கொஞ்சம் பால் ஊற்றி நல்லா ஒரு இட்லி மாவு பதத்துக்கு நம்ம வந்து வச்சுக்கலாம். நல்லா வந்துட்டு ஒரு இட்லி மாவு பதத்துக்கு வந்து வச்சுக்கிட்டோம்னா கரெக்டாக இருக்கும். இப்போது ரொம்ப திக்காக இருக்குது அப்படின்னா லைட் நம்ம வந்து பால் இருக்குல்ல, அந்த பால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம வந்துட்டு நல்ல ஒரு மாவு பதத்துக்கு வச்சுருந்தோம். வச்சு ஒரு 1/2 hour இருந்தால் கூட பரவாயில்ல தான், ஊறட்டும். அதில் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் இட்லி மாவு இருக்குது, இட்லி மாவு தோசை மாவு அது கொஞ்சம் ஊற்றினோம் அப்படின்னா நல்ல ஒரு இதாக இருக்கும்னு சொல்லிட்டு லைட்டாக சும்மா ஊற்றினா அப்போ தான் செஞ்சதுனால ஊற்றி நல்லா வந்துட்டு பணியார சட்டியை ஹீட் பண்ணி அதில் கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி பணியாரம் ஒவ்வொரு கரண்டியாக ஊற்றி எடுத்தோம் அப்படின்னா சூப்பராக புதுசுன்னு வந்து பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து பணியாரம் ஊற்றிட்டுருக்கப்ப நான் வந்துட்டு விளக்கு வேலை பார்த்துருந்தனால ஒழுங்காக வந்து நான் வீடியோ எடுக்க முடியல. ஸோ வந்துட்டு இந்த திருப்பி போகிறது அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப எடுக்கலை. நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்துட்டு ஃபுல்லாக நான் வந்துட்டு அப்லோட் பண்ணுறேன். பணியாரம் பார்த்திங்க அப்படின்னா நல்லா புஃப்னு உப்பி வந்துருந்துச்சு. நல்லா பெரட்டி போட்டு நல்லா சூப்பராக சுட எடுத்து வச்சாச்சு. அடுத்து வந்துட்டு விளக்கு வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். விளக்குலாம் வந்துட்டு அதான் மழை பெய்யும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பலாம் விளக்கு எடுக்கல, நார்மலாக தான் விளக்கு. போன வருஷமும் நிறைய விளக்கு ஏற்றிருந்தோம், மழை இருக்காதுன்ட்டு. போன வருஷம் பார்த்திங்கன்னா நல்லா மழை பெஞ்சிச்சு. ஸோ இந்த வாட்டி இந்த மார்னிங்லேருந்து மழை பெஞ்சதுனால மழை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பலாம் விளக்கு எடுக்கல, கொஞ்சம் தான் விளக்கு எடுத்துகிட்டு இருந்தோம். பார்த்திங்கன்னா நான் வெதர் சூப்பராக இருந்துச்சு. நல்ல விளக்கு வந்து நின்று எரிஞ்சிச்சு சூப்பராக. அதனால் விளக்குக்கு மஞ்சள் போட்டுலாம் வச்சு எண்ணெய் ஊற்றி திருநூறு போட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம்.
பார்த்தீங்கன்னா, இந்த வேலையுமே பாப்பா தான் ஃபுல்லா பார்த்துட்டு இருந்தாங்க. மஞ்சள் வச்சதெல்லாம் அது வந்து வீடியோ கிளிப் எடுக்கல. ஃபுல்லா மஞ்சள்லாம் வச்சு, குங்குமம் வச்சது எல்லாமே பாப்பா தான் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் வந்து எண்ணெய் ஊத்தி விளக்குப்பெல்லாம் போட்டு எல்லாம் ரெடி பண்ணியிருந்தோம். கரெக்ட்டா ஒரு 6 மணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு விளக்கு எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டே இருந்தோம். அப்புறம்ட்டு போன இது வந்து பூவெல்லாம் நெறையா இருந்துச்சு. இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா, பூவெல்லாம் ரொம்ப இல்ல. பூ வந்துட்டு ரொம்ப கிடைக்கல. மழை வந்து விடவே இல்ல இந்த வாட்டி ரொம்ப. அதனால 2 டேஸா மழை ஒரு வழியா வந்துட்டு விளக்குலாம் எண்ணெய்லாம் விட்டு பூவெல்லாம் வச்சு எல்லாம் ஃபுல்லா நல்லா வந்துட்டு ரெடி பண்ணியாச்சு. 6 மணி ஆகுற வரைக்கும் வந்து கரெக்ட்டா வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தோம். 6 மணி ஆகுற வரைக்கும் சாமி ரூம் எல்லாத்தையுமே ரெடி பண்ணிக்கிட்டே இருந்தோம். விளக்கெல்லாம் எல்லாம் ரெடியாக பர்ஃபெக்ட்டா இருந்துச்சு. கரெக்ட்டா அந்த திரும்ப மழையில விளக்கேத்துனோம் அப்படின்னா, நம்மளும் கரெக்ட்டா ஏத்தலாம்னு சொல்லிட்டு ஒரு வழியா ஏத்திட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்களும் வந்துட்டு ஃபுல்லா வீட்ல விளக்கேத்தியாச்சு. விளக்கேத்தி சாமி கும்பிட்டாச்சு. சாமிக்கு சூப்பரா பணியாரம், பொரி எல்லாம் வச்சு திருப்தியா வந்து சாமி கும்பிட்டாச்சு. இந்த வாட்டி சூப்பரா இருந்துச்சு. பணியாரமும் நல்லா இருந்துச்சு. பொரியெல்லாம் வச்சு நல்லா சாமி கும்பிட்டாச்சு. பூ ரொம்ப கிடைக்கல. அதனால நம்ம வீட்ல தான் செம்பருத்தி பூ இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ஃபுல்லா செம்பருத்தி பூ வச்சு சாமிக்கு வந்து நாங்கள் அலங்காரம் பண்ணிட்டோம். அப்புறம் வீட்டு வாசலெல்லாம் விளக்கேத்தி நல்லா சூப்பரா வந்து சாமி கும்பிட்டாச்சு. ஒரு திருப்தியா இருந்துச்சு. ரொம்ப நேரம் வந்துட்டு இன்றைக்கி காற்றும் அடிக்கல, ஒன்றும் செய்யல. நல்லா வந்து நின்று எரிஞ்சிச்சு விளக்கு. பட் இந்த வாட்டி வந்து விளக்கு தான் வந்து கொஞ்சம் இதாக வச்சுட்டோம். பட் போன வருஷம்லாம் பார்த்திங்கன்னா நல்லா வச்சுருந்தோம். பட் காற்று நிற்கவே விடலை. இந்த வாட்டி பார்த்திங்கன்னா காற்றும் இல்லை, மழையும் இல்லை, நல்லா நின்று எரிஞ்சிச்சு விளக்கு. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஜென்னிகா சேனலை ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நீங்களும் கார்த்திகை எப்படி செலிப்ரேட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் மெசேஜ் பண்ணுங்கள். பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.